ஐயா அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அன்பான வணக்கத்தை கூறி நாம் இன்றைய தினம் அகில விருத்தம் என்ற பகுதியில் அதனுடைய தொடர்ச்சியை விருத்தத்தினுடைய தொடர்ச்சியும் அதனுடைய விளக்கத்தையும் பார்க்க இருக்கின்றோம். கனலை துணையாம் என்றாவே கற்பை இழந்தோம் கண்ணியரே புனலை திரட்ட பலமென்றி பொத்தி எழுந்தோம் பூவையரே அனலை தரித்த அரண் முன்னே அங்கே சென்றால் பங்கம் வரும் இனத்தை பிரிந்த மானது போல் இருப்போம் வனத்தில் என்றனரே. எம்பெருமான் நாராயணமூர்த்தி துவாபர யுகத்தில் தான் எடுத்திருந்த கிருஷ்ண அவதாரத்தை நிறைவு செய்துவிட்டு ஸ்ரீரங்கம் நோக்கி வருகின்ற வழியில் யோக அமிழ்தவனம் என்று சொல்லக்கூடிய அந்த வனத்திலே ஒரு அழகான கங்கை, அமிர்த கங்கையில் 7 சப்தமாதர்கள், தெய்வலோகத்தை சார்ந்த 7 சப்தமாதர்கள் நீராடி முடித்த பிற்பாடு அந்த கங்கையை ஒரு பந்து போல் கையிலே திரட்டி எடுத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வருகின்றார்கள். அப்படி அபிஷேகம் செய்து வருகின்ற போது நாராயணமூர்த்தி இந்த ஒரு நாள் மட்டும் இந்த அபிஷேகத்தை எனக்கு செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். பண்டார ரூபத்தில் இருந்த அந்த நாராயணமூர்த்தியை கண்டுகொள்ள முடியாத அந்த சப்தமாதர்கள், நாங்கள் இந்த தொண்டை சிவபெருமானுக்கு அல்லாது அங்கு நாராயணமூர்த்திக்கு கூட பாம்பனையில் துயிலுகின்ற பரந்தாமனுக்கு கூட இந்த பணிவிடையை செய்ய மாட்டோம் என்று மறுத்துரைக்க, மறுநாள் அவர்கள் நீராட வருகின்ற போது இவர்களுடைய மன உறுதியை பார்த்த நாராயணமூர்த்தி அடுத்து வர இருக்கின்ற கலியுகம், அந்த கலியுகத்திலே கலியை வெல்லக்கூடிய தன்மையுடைய சான்றோர் மக்களை இவர்கள் மூலம் பெற்றெடுத்தார். கலி அழிப்பதற்கு வல்லமை உடையவர்களாக இருப்பார்கள் என்று எண்ணி அவர்கள் மூலம் சான்றோர் மக்களை பெற்றெடுக்க வேண்டும் என்று மனதிலே திருவிழம் கொள்ளுகின்றார்கள். அதன்படி மறுநாள் அவர்கள் நீராட வருகின்ற போது அங்கு 7 லோகம் புகுந்து 7 லோக வித்துக்களை எடுத்து தன்னுடைய இருதய கமலத்திலே அடுக்கி அங்கே வைத்து கொண்டு இருக்கின்ற அந்த தருணம் அம்மைமார்கள் நீராடுகின்றார்கள். அப்போது வாயுவையும் வருண பகவானையும் ஐயா அங்கே ஏவி விடுகின்றார். நீராடி கொண்டிருக்கின்ற அந்த சப்தமாதர்கள் மழையின் காரணமாக ஆடைகள் அங்கே நனைந்து விடுகின்றது. குளிர் தாங்க முடியாமல் காற்று வீசுகின்ற அந்த காரணத்தினால் குளிர் தாங்க முடியாமல் நடுங்குகின்றார்கள். அப்போது இப்போது அனல் இருந்தால் நாம் குளிர் காயலாமே என்று நினைத்த மாத்திரத்திலே நாராயணமூர்த்தி அங்கே ஒரு அனலாக தோன்றி நிற்கின்றார். ஜோதி சொரூபனாக இருக்கின்ற அந்த அனலை ஆவி தழுவுகின்றார்கள். அந்த இடத்திலே அவர்கள் குழந்தைகளை பெற்றெடுக்கின்றார்கள். குழந்தைகளை பெற்றெடுத்தவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த கனலானது நமக்கு துணையாக இருக்கும், நம்முடைய குளிரை போக்கும் என்று நாம் நினைத்தோம். ஆனால் இந்த கனலை நம்பி நம்முடைய கற்பை நாம் இழந்து விட்டோமே. அங்கே ஓடோடு சென்று அந்த நீரை கங்கையை திரட்ட பார்க்கின்றார்கள். கங்கை திரளவில்லை. ஆகவே நம்முடைய கற்பை இழந்து விட்டோம். அது மட்டுமல்லாமல் இப்போது புனலை திரட்ட பலமின்றி அந்த கங்கை இப்போது நம்மால் திரட்ட முடியவில்லையே. முன்பு அவர்கள் கங்கையை பந்து போல் திரட்டுகின்ற போது அது அங்கே திரண்டு வந்தது. ஆனால் இப்போது அதற்கான பலத்தை நாம் இழந்து விட்டோமே. ஆகவே அனலை, அதாவது ஜோதி சொரூபனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானிடம், அனலையே தரித்த அந்த சிவபெருமானிடம் நாம் இப்போது அங்கே சென்றால் நமக்கு அது இழப்பமாக இருக்கும். ஆகவே இந்த அங்கு செல்வதற்கு பதிலாக இந்த கானகத்திலே நாம் எப்படி ஒரு இனத்தை பிரிந்த மானானது தவித்து வாடுமோ அதுபோல நாம் தவத்தை மேற்கொள்ளுவோம் என்று சொல்லி சப்தமாதர்கள் தவத்தை மேற்கொள்ளுகின்றார்கள். இதனுடைய தொடர்ச்சி நாம் அடுத்த விருத்தத்தில் பார்ப்போம். ஐயா.